ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. சர்வதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசோடா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி 21/10/2015 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக தெய்வீக விஷயங்களை பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த பகுதியில் சொல்லிட்டு வரோம். ஆனால் நிதானமாக கவனித்தா தான் நமக்கு தேவையான ஒரு தகவல் கட்டாயம் கிடைக்கும். இப்போ உதாரணம், ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷத்தை பற்றி அவன் ஒரு சந்தேகம் கேட்குறா, நான் பதில் சொல்லுவோம். அந்த சந்தேகம் உங்களுக்கு கூட ஒரு வேலை இருக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க அவள் தானே கேள்வி கேட்குறா கல்யாணத்துக்காக, அவள் தானே பொருத்தத்துக்காக கேள்வி கேட்குறான்னு நினைப்பீங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பதில் சமயத்தில் உங்களுக்கும் பலன் தரலாம். இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும், நமக்கு சம்பந்தமான பதில் கிடைக்கும். உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் கேட்டார், இப்போ வந்து லேடிஸ் வந்து மொட்டை போட்டுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணால், இது ஒரு இடத்துல வந்தது, நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ லேடிஸ் வந்து அவள் வீட்டில் என்ன சொல்கிறா, மொட்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறா, மொட்டை போடணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கான். கல்யாணம் ஆகிடுத்து, கல்யாணம் ஆன தம்பதி போய் அந்த பொண்ணு போய் மொட்டை அடித்தா ஒத்துப்பால, மொட்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறான். பிரச்சனை. அப்போ தான் சொன்னோம், சாஸ்திரத்தில் வந்து நுனிமுடியை கட் பண்ணாலே பெண்கள் வந்து மொட்டை அடித்ததுக்கு சமானம். அஸ்வத்மானோட கதையை வந்து மகாபாரதத்தில் நம்ம பார்க்குறோம். அவனோட உயிர் எடுக்கலை, ஆனால் அந்த மணியை மட்டும் சிரசில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதை பார்க்குறோம். அப்போ நுனிமுடியை கொஞ்சம் கட் பண்ணாலோ அல்லது நெத்திக்கு மேலே ஒரே ஒரு அரை அங்குலம் வந்து முடி எடுத்துட்டாலோ அது வந்து மொட்டை அடித்ததுக்கு சமானம்னு சொல்கிறோம். அதுவே போகிறோம், முழுக்க மொட்டை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்போ இது கேட்கணும்னு நினச்ச பல பேருக்கு இது ஒரு வேளை பதிலாக அமையலாம். பெண்கள் மொட்டை அடிச்சிக்கலாமா கூடாதா அப்படின்னு வரும்பொழுது பல பேருக்கு இது வந்து பதிலாக அமையலாம். இன்னொருத்தர் கேட்டிருந்தார், நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், திருப்பதிக்கு போக முடியல, அந்த பிரார்த்தனையை செலுத்த நேரம் வரல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எடைக்கு எடை துலாபாரத்தில் குழந்தைக்காக வெள்ளம் ஏதோ செலுத்துறேன்னு வேண்டியிருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் அப்போ தேவைப்படுறது, அவர் கையில் இல்லை. எல்லாரும் திருப்பதிக்கு போகிறான். அவன் கணவன் மனைவி மட்டும் போகிறதா வேண்டாமா, குடும்பத்தில் எல்லாரும் போகிறான். அந்த பிரார்த்தனை செலுத்த வழி கிடையாது. பிரார்த்தனை செலுத்தாமல் போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்போ என்ன சொல்கிறோம், அபராத காணிக்கைன்னு ஒரு ரூபா உண்டியில் போட்டுட்டோ வேண்டிக்கோங்க. அடுத்த முறை எப்போ போகிறீங்களோ அப்போ பிரார்த்தனை செலுத்துங்க. அதனால் போகும்பொழுதே பிரார்த்தனையை செலுத்தணும் இல்லை, செலுத்த முடியாத போது அதுக்குரிய காலம் வரும்பொழுது கட்டாயம் பலன் கிடைக்கும். அப்போ நம்ம ரூபா அபராத காணிக்கை செலுத்திட்டு விட்டுடலாம். இப்படி கேள்விகளுக்கு நடுவில் பதில் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் அதை ஊன்றி கவனித்தா மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி சொல்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சந்தேகம் வரலாம், அதனோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கலாம். இப்போ உதாரணம், வெத்தலையில் வந்து ஆண் பெண் வரும்பொழுது அந்த வெத்தலையை வந்து நம்ம ஆரத்தி கழிச்சு கொட்ட சொன்னோம். சரி, ஹஸ்பண்ட் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் வரா, கல்யாணமாகி வரா, அப்போ ஆண் வெத்தலையை வச்சு செய்கிறதா பெண் வெத்தலையை வச்சு செய்கிறதான்னு ஒரு சில பேருக்கு சந்தேகம் வரலாம். அப்போ என்ன சொல்கிறோம், நீங்கள் பெண் வீட்டுக்காராக இருந்தால் பெண் வெத்தலையை உபயோகப்படுத்துங்க, நீங்கள் வந்து பையனோட வீட்டுக்காராக இருந்தால் அந்த வெத்தலையை உபயோகப்படுத்துங்க. இல்லை என் தம்பிக்கே என் பொண்ணை கொடுத்துருக்கேன், தம்பியும் உறவு என் பொண்ணுக்கே கொடுத்துருக்கேன், என் பொண்ணை வந்து என் தம்பிக்கே கொடுத்துருக்கேன், அப்போ என்ன பண்ணலான்னு கேள்வி வந்தால், அப்படி வந்ததுன்னா அந்த அம்மாவுக்கு நம்ம சொல்கிற பதில், தம்பி உறவு பெருசா பொண்ணோட உறவு பெருசா? பொண்ணு உறவு தானே பெருசு, தம்பி மாப்பிள்ளையாக போயாச்சு இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணலாம், அப்போ பெண் வெத்தலையே பயன்படுத்தலாம். இது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பதில்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கோம். நீங்கள் அதை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, பேசும்போது சுருக்கமாக கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் விரிவாக பதில் சொல்கிறது பல பேருக்கு வந்து பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த நிகழ்ச்சி பாருங்கள். சங்கு எப்படி பிடிக்கணும்னு சொன்னோம், அப்படி சாலக்கிராமத்தை எப்படி அடையாளம் காட்டுறது, மறுபடியும் ஸ்படிகமணி எப்படி அடையாளம் காட்டுறது, தெய்வீக பொருளை எப்படிலாம் பயன்படுத்தலாம், எப்படி உபயோகப்படுத்தணும்,
அதே மாதிரி ஆன்மீக விஷயங்களாக நம்ம புறப்படும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இப்போ விரதமாக இருக்கட்டும், பூஜைகளாக இருக்கட்டும், சம்பிரதாயம். ஏன்னா நவராத்திரினா எல்லாரும் கொலு வைக்கிறத தான் சொல்கிறான். நவராத்திரின்னு சொன்னால் கொலு பொம்மை வைக்கிறத தவிர தேவி மகாத்மியம் படிக்கிறத பற்றியோ அல்லது இந்த சண்டி பூஜைகளை பற்றியோ துர்காலட்சுமி சரஸ்வதி பூஜை பற்றி நினைக்காம கொலு வைக்கிறத மட்டும்தான் நினைக்கிறான். தீபாவளின்னு சொன்னால் பட்டாசு வெடிக்கிறது தான். தீபாவளின்னு சொல்லிட்டா காத்தால எழுந்துக்கணும், எல்லார் காதம் கிழிகிற மாதிரி ஒரு பட்டாசு வெடிக்கணும், உடனே 2 ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு தொலைக்காட்சி புஸ்தகங்களை படிச்சுட்டு உட்காந்துட்டா தீபாவளி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அப்போ நரக சதுர்த்தின்றதோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கல.